சரியான ஒரு பதிலடியா இருக்கும் போலயே. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஸ். இந்த வேலை என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூல ஒருத்தவங்க சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸா அப்படிங்க கேட்கற அளவுக்கு தான் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஷோல பிக் பாஸ் மெடஸ் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா இருந்தது. அது என்ன ஷோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோல மொத்தமா மாத்திரம். அதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு லைக் தானே பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஸ்டார்டிங்கே இப்ப அந்த பதிலடியை பத்தி பார்த்தலாம். அந்த பதிலடி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல ஒருத்தங்களுக்கு பெரிய பதிலடியா தான் இருக்கும். ஒருத்தங்களை ரெண்டு பேர்த்த சேர்த்து வச்சு அடிச்சாங்க தான் சொல்லணும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ராவி பிரச்சனை தான். சாண்ட்ராவி பிரச்சனை ரம்யா ஜோ சரியா தான் அடிச்சிருக்காங்க தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் பர்ஃபெக்ட். ரீசெண்டா ஒன்னு வந்து வெளில வந்துருந்துச்சு. ரம்யா ஜோ இப்படி சொன்னாங்க, இது இப்படி ஆச்சு, அவங்க வேறமே சொல்றாங்க சொல்லிட்டு அந்த பிரஜன் அண்ட் சாண்ட்ரா அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்க மாதிரி தான் இப்போ வந்து இந்த அவங்கள புட்டு அடிச்சிருக்காங்க தான் சொல்லணும். எல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த வாய்ஸ் மெசேஜ் பத்தி உங்களுக்கு தெரியும். ரீசெண்டா ரம்யா ஜோ வாய்ஸ் மெசேஜ் வந்து ஸ்டோரியில போட்டு லீக் பண்ணிருந்தாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜை பத்தி அந்த வாய்ஸ் மெசேஜே பொய்ன்னு சொல்லிட்டு இப்ப சாண்ட்ரா பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு காட்டுறாங்க, அதை பொய்ன்னு இப்ப சொல்லிட்டு இருக்கீங்களா? அது வந்து ரம்யாவே ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்களாம். இது பிரச்சனை சாண்ட்ரா சொன்னது. ஒரு இன்டர்வியூல சாண்ட்ராவே சொல்லியிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லல, என்கிட்ட மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இப்ப ரம்யா ஜோ ரிப்ளை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எதுக்கு சொல்லணும், நீங்க என்ன வேலைக்கு காசு கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும், என்ன சோ நான் எதுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும், நான் உங்க வீட்டு வேலைக்காரியா அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன மனுஷன்? அது மட்டும் இல்லாம கிளின்னு கிழிச்சிட்டாங்க தான் சொல்லணும். இப்படி அவர் வாய்ஸ் மெசேஜ் பொய்ன்னு சொல்லுவாரு. நான் இந்த டைமோட எடுத்து காட்டுறேன், அவர் எப்போ ஃபோன் பண்ணாரு, எப்போ இது பண்ணாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்போ வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு, எப்போ வந்து வேணா எடுக்க வேணாம்னு சொன்னாரு, எல்லாமே என்கிட்ட இருக்கு, ஆதாரத்தோட வச்சிருக்கேன், அது எப்படி ஒரு ஃபேக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ரம்யா ஜோ சொல்லியிருக்காங்க. ரம்யா ஜோ விடுறமே தெரியல, இவங்க ரெண்டு பத்தி புலந்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். நடுவில் இப்ப வியானா வேற ஒரு வீடியோ லீக் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல வந்து ஒன்னு சொல்லியிருப்பாங்க, அது பிரச்சனை சென்டரை பத்தி தான் ஒன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் லாஸ்டா பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்து இப்போ ஏடா இந்த இன்டர்வியூ வரலையே, எப்படி அவங்க போஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் தெரியுது, இப்போ ஒரு இன்டர்வியூ வந்து மொத்தமா உடைச்சு விட்டாங்க. அவங்க வந்து சாண்ட்ரா பத்தி கொஞ்சம் உண்மைகள் சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க திவ்யா பத்தி இப்படி பேசினாங்க, இவங்க வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்த பத்தி தப்பா தான் பேசியிருக்காங்க. ஆனா ஒருத்தரை தவிர, யாருன்னா பிரச்சனை தவிர மத்த எல்லாத்தையும் தப்பா பேசிட்டாங்க அவங்க. உங்களுக்கே தெரியும் சாண்ட்ரா எல்லாத்த பத்தி இப்படி தப்பா பேசினது உண்மைதான். எல்லாத்தையும் பின்னாடி பேசியிருக்காங்க, எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்காங்க தான் சொல்லணும். ஒருத்தரை தவிர யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சனை, அவங்க ஹஸ்பண்ட் தவிர மத்த எல்லாத்தையும் அவங்க பின்னாடி போய் தப்பா பேசிட்டாங்க. அதை இப்போ ரம்யா ஜோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஏன்னா பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ தான் லாஸ்ட் அந்த 1 வீக் ரம்யா ஜோ இல்ல போது 1 வீக் ஃபுல்லா சாண்ட்ரா கூட தான் இருந்தாங்க. சாண்ட்ரா என்னன்னா சொன்னாங்க, அது எல்லாமே ரம்யா ஜோக்கு தெரியும். அதை பாத்தீங்கன்னா இங்கிட்டு சாண்ட்ரா கூட பேசி அங்கிட்டு பாரு கூட பேசி ரெண்டு பேர்த்துக்கிட்ட கேம் விளையாடிட்டு இருந்தாங்க தான் சொல்லணும் சாண்ட்ரா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா தப்பு நான் மட்டும் தான் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா தப்பு நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ரைட் சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஸோ இது வந்து இப்ப நடந்துக்கு ரம்யா ஜோ போட்டு இப்ப எல்லாத்தையும் கிழிச்சிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். எல்லாத்தையும் அந்த ரெண்டு பேர்த்த வச்சு கிழிச்சிட்டு இருக்காங்க. இது இப்ப பாத்தீங்கன்னா வியானா வந்து என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வியானா வந்து ஒரு லைவா ரீல்ஸ் அந்த வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அதுல மென்ஷன் பண்ணிருந்தாங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க, வந்து வெளில சொல்லி உங்க அந்த அளவுக்கு இதாக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, என்னால அது நீங்க சொன்னீங்க அது உண்மைதான், அந்த பாத்ரூம் போய் பேசின விஷயம் அது சொன்னீங்க அது உண்மைதான், ஆனா அதை போய் நான் வெளில வந்து இப்ப மறுபடியும் வள இழுத்துக்கிட்டு இருந்து என்ன பிரோஜனம், அதுக்கு என்ன பிரோஜனம் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வியானா சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஆனா நீங்க என்னன்னா பேசுனீங்க எல்லாமே வந்து தெரியும், அந்த மைக்கு கழட்டி பேசினால அந்த லைவ்ல வரல. சப்போஸ் லைவ்ல வந்துச்சுன்னா நீங்க அன்னைக்கே மாட்டி இருப்பீங்க, இப்ப வந்து என் மேல பழைய போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்ப வியானா ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரம்யா ஜோ இன்னொரு இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க, வாயை மூட்டை அப்பே இருந்துக்கலாம், அவங்க ரெண்டு பேரும் வாயை கொடுத்து இப்ப ரெண்டு பேர்த்துக்கிட்ட மாத்தி வாங்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். சரியான வாங்கிட்டு இருக்காங்க, வாங்கட்டும், தப்பு இல்ல. ஏன்னா அவங்க பேசின பேச்சு இப்படி எல்லா இன்டர்வியூல பாத்தீங்கன்னா நாங்க தான் ரைட்டு, மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ராங்கு, நாங்க மட்டும் தான் ரைட்டு, நாங்க பிக் பாஸ் சீசன் உள்ள போனதே நம்ம தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை சாண்ட்ரா. அவங்க இப்ப புதுசா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சொல்லணும். அந்த இன்டர்வியூ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பாத்துடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ ஒரு பலமான ஒரு வீடியோ இருக்கு. சோ அந்த வீடியோ முடிஞ்சோடனே அதுக்கு அடுத்த வீடியோ நம்ம இந்த வீடியோ பாத்துடலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க, இப்ப ஒருத்தங்களுக்கு செம்ம ஃபேன்ஸ் ஒரு ஷாப்புக்கு வந்து ஓப்பனிங் தான் போயிருக்காங்க. அங்க வந்து செம்ம கிரௌடா இருந்திருக்கு. அது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ரம்யா ஜோக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. அப்பதான் புரிஞ்சது, ஏன் இவ்வளவு நேரம் உள்ள இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்ட வச்சு தான் உள்ள இருந்திருக்காங்க சொல்லிட்டு அப்பதான் புரிஞ்சதுன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளவு கிரௌடுங்க. சில பேர் நீங்களே பார்த்தா தெரியும், அந்த ஊரா போயிட்டு நிறைய பேர் ரேலி பண்ணுவாங்க. அந்த ரேலியில கூட 40-50 பேர் தொடர்ந்து, அந்த 40-50 பேர் அவங்களே தான் வந்துட்டு போவாங்க. ஆனா அதே மாதிரி இவங்க ஒரு வாட்டி இங்க போறேன்னு சொன்னது அந்த அவ்வளவு கூட்டம் வந்து ரம்யா ஜோவை பார்க்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரம்யா ஜோவை இப்போ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட்னா என்ன வந்து எல்லா பொண்ணுங்களும் எனக்கு கொஞ்சம் வந்து எந்த பொண்ணு ஆர்டர் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. ஆனா இப்போ ஆமா நீ எங்க வீட்டு பொண்ணுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ
இப்போ வந்து இதா இருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல. அவங்க எல்லாம் பார்த்து இப்போ ரம்யா ஜோன் கூட எல்லாமே கனெக்ட் ஆயிருக்காங்க தான் சொல்லணும். அதே மாதிரி ரம்யா ஜோன் நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கும் போனா நான் அப்படி பாக்குறது இல்ல, எல்லாமே வந்து அவங்க வீட்டு பொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபேன்ஸ் ஒரு ஓப்பனிங்க்கு அவ்வளவு ஃபேன்ஸ், ரம்யா ஜோன் அந்த இடத்துல கிளம்புற வரைக்கும் அந்த இடத்துல ஃபேன்ஸ் அவ்வளவு ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. சில பேர் வந்து போட்டோ எடுத்திருக்காங்க, நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாலையும் அதை ஷேர் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ க்ளவுடு இது வரைக்கும் நம்ம இந்த ரேலி போனாங்க அதே மாதிரி அந்த கூட்டமே சேரும் 40-50 பேர் இல்ல, செம்ம கூட்டம் வந்திருக்கான்னு சொல்லணும். சும்மா இந்த ஓப்பனிங்க்குன்னு சொன்னாலே ஒரு கூட்டம் வந்திருக்கு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி போஸ்ட் போட்டு அதே மாதிரி எதுவும் பண்ணலதான் சொல்லணும். இவங்க வந்து ஓப்பனிங் சொல்லிட்டு மார்னிங் போட்டு ஈவினிங் போயிருக்காங்க. அவ்வளவு கூட்டம் வேற லெவலில் இருந்திருக்கு போல. அந்த அவ்வளவு ஃபேன்ஸ் ரம்யா ஜோக்கு இருந்திருக்காங்க. ஸோ ரம்யா ஜோ இப்போ வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க, வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் ஒரு ஷோல போயிட்டு பயங்கரமா ஃபன் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஃபன்னா இருந்திருக்கு, பியூர் பாசிட்டிவா இருந்திருக்கு. அது என்ன ஷோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் மியூசிக் வந்து இப்போ நேற்றுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே ஃபன்ல மூட்ல தான் இருந்தாங்க. திவ்யா, கானா வினோத், கமருதீன், அரோரா, விக்ரம், சபரி, வியானா, சுபிக்ஷா இவங்க எல்லாமே ஃபுல் ஃபன் மூட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. பாதி சிரிச்சு வைரே வலிக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டார் மியூசிக்லயும் கொஞ்சம் ஃபன் இருக்கும், அதில் எமோஷனலா கொண்டு போக மாட்டாங்க. ஆனா இந்த எபிசோட்ல கொஞ்சம் வந்து எமோஷனல் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு கானா வினோத் ஒரு அழகான ஒரு பாட்டு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பாடணும்னு கமருதி வந்து கண் கலங்கி உட்காந்துட்டாருதான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருந்தது. கண் கலங்கி ஒரு அழுதேட்டாரு. அதுக்கப்புறமேட்டு இந்த போர்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா தான் இருந்துச்சு. இதுல 2 டீமா பிரிச்சிருந்தாங்க. அந்த 2 டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து திவ்யா, அரோரா, விக்ரம், கமருதீன் இவங்க 4 பேரும். இந்த டீம் பேர் வந்து அப்பத்தாவும் 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னாரு. ஆனா டீம் பேர் அப்பத்தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கானா வினோத், சபரி, வியானா, சுபிக்ஷா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம். இந்த டீம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்பத்தா. அவங்க டீம் அப்பத்தா, இவங்க டீம் இப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் பிரிச்சிருந்தாங்க. அந்த டீம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபன், செம ஃபன் பண்ணிருந்தாங்க. இதுல கமருதீன் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஃபுல் வைபா இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த இடத்துல ஃபுல்லாவே இந்த இடத்துல எல்லாமே வைப் பண்ணியிருந்தாங்க. இது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் எல்லாமே சேர்ந்து 100 ரூபா தான் சம்பாதிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போற டீம் வந்து அப்பத்தா டீம். அந்த டீம் உள்ள போன போது 0 எடுத்துட்டு வராங்க. அடுத்து வந்து சபரி டீம் வின் பண்றாங்க. சபரி உள்ள போறாங்க, 100 ரூபீஸ் எடுத்துட்டு வராங்க. மறுபடியும் அப்பத்தா டீம் உள்ள போது 0 ரூபீஸ் எடுத்துட்டு வந்தாங்க. மறுபடியும் சபரி டீம் உள்ள போய் 0 ரூபீஸ் எடுத்துட்டு வந்தாங்க. இவங்க 2 பேர் 0 எடுத்து மொத்தமாவே 100 ரூபா தான் சம்பாதிச்சாங்கன்னு சொல்லணும். ஆனா ஃபன் வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம ஃபன்னா கொண்டு போயிருந்தாங்க தான் சொல்லணும். இந்த ஃபன்னை பார்க்க ரொம்ப ஜாலியா தான் இருந்துச்சு. ஆனா பிக் பாஸ் சீசன் 9 முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து எல்லாம் பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்காக வெயிட் பண்ணுவோம். ஆனா இப்போ வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் பத்தி ஒரு நியூஸ் வரல. சோ அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்டார் மியூசிக் உள்ள வந்தோடனே எல்லாமே பார்க்க வரல வைபா ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு செம்ம ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. இல்லாம ஸ்டார் மியூசிக் ஹிஸ்டரியிலே இந்த வாட்டி தான் அதிக ரூபீஸ் வச்சாங்களா. அதிக ரூபீஸ் வச்சாங்களா. அந்த ரூபீஸ் கூட இவங்க வந்து 100 ரூபா தான் எடுத்திருக்காங்க. 4 லட்சம் சம்திங் ஏதோ சொன்னாங்க. நான் 10 சம்திங்ல இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா 100 ரூபா எடுத்துட்டு வந்திருக்காங்க. மொத்த டீமே சேர்ந்து 100 ரூபா தான் எடுத்திருக்காங்க. அது சபரிக்கான டீம், இப்பத்தா டீம். அந்த டீம் தான் 100 ரூபா எடுத்துட்டு வந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்தோட காம்போவும் நல்லா இருந்துச்சு. ஆனா கானா வினோத், திவ்யா விடவே மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பாண்டிங்ல இருக்காங்க. ஏன்னா ஃபன் எதுக்கு ஏதாச்சும் பாட்டு கேட்டாலும் திவ்யா வாங்குறாங்க, ஏதாச்சும் திவ்யாவும் வந்து கானாவோட தம்ம ஃபன்னா தான் இருக்காங்க. பாருங்க பனி பாக்ஸன் டைட்டில் வின்னர். ஆனா இந்த ஷோ பாக்குற 10 பேருக்கு கடுப்பாவும் தான் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஷோல அத்தனை பேர்த்த உள்ள வச்சு கலாய்ச்சிருக்காங்க. இப்ப கமருதீன் உள்ள போயிட்டு காசு 0 ரூபீஸ் எடுத்துட்டு வராங்க. அது கமருதீன் என்ன பாட்டு போட்டாங்கன்னா துணிவே சக்தி அப்படின்னு சொல்லி போட்டு செம்ம கலாய்ச்சிட்டாங்க தான் சொல்லணும். இதுல பிரியங்கா வந்து எதுக்கிறது ஏஞ்சா கலாய், உட்கார்ந்தா கலாய், நவுந்தா கலாய், ஃபுல்லா கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. வேற லெவல்ல கலாய்ச்சாங்க தான் சொல்லும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த இங்க நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ இது கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரியங்கா கலாய்ச்சிருக்காங்க, டிஜே கலாய்ச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யா, அரோரா இவங்க எல்லாமே கலாய்ச்சிருக்காங்க. ஆனா ஒருத்தவங்க மட்டும் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ அவங்க சேனல்லே கொடுத்துருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா திவ்யா மட்டும் போட்டு பேசின மாதிரி இருந்தது. அது பத்தியும் இல்லாம கமருதீன் இந்த இடத்துல எவ்வளவு ஜாலியா இருந்தாரோ அந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட்டா இருக்காருன்னு தான் சொல்லணும். எழுதி கொடுத்துறது தானே, அப்ப அப்படிதானே பேசுவாங்க. சோ அதை பத்தி ஃபுல் டீடைலா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இந்த இடத்துல பாத்துக்கோங்க எல்லாமே தான் கலாய்ச்சிருக்காங்க. அந்த இடத்துல டிஜே சம்பவம் பண்ணார், துணிவே சத்தி பாட்டை போட்டு விட்டாங்க. இதுல கடைசி வரைக்கும் துணிவே சத்தி தான் எல்லாம் ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கையை பிடிச்சி பண்றது, கானா வினோத்தாலும் சிரிப்பு அடக்கவே முடியல. செம்ம ஃபன்னா கொண்டு போயிருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் நினைச்சீங்கன்னா துணிவே சக்தி அதான். சோ ஸ்டார் மியூசிக் வேற லெவல்ல ஃபன்னா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரம்யாஜோட பதிலடி செம்மையா இருந்துச்சு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த வியானா இந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல இப்படி பேசினா கரெக்டா இருக்கும். சோ அதனால இந்த இடத்துல இப்ப நான் பேசுறேன். ஒரு நல்ல பதிலடி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் புதுசா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. யாருன்னு கேட்டீங்களா, சாண்ட்ரா பிரசன்ட். அந்த வீடியோ நம்ம கண்டினியூஸா பார்க்க ஆரம்பிச்சோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வாட்டி கேட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10K ரீச் பண்ண போறோம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதான் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா இருக்கும், அதுக்கு அடுத்த வீடியோ நல்லா இருக்கும். நம்மளே விடணும்னு நினைச்சாலும் அவங்க விட மாட்டாங்க, இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து வரும்னு எதிர்பார்த்ததுதான். பார்க்கலாம் என்ன நடக்குது. இதோட நம்ம வீடியோ முடியுது. நம்ம சேனல்ல ரிவ்யூ, ட்ரோல், ரோஸ், மூவி அப்டேட் எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனல்ல வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.